Hi hello friends, welcome back to MT Man's channel. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சில பேர் அவங்க லைஃப்ல இந்த மாதிரி இருக்கணும்னு கோல் இருக்கும். ஆனா அதுக்கான என்ன பிளான் வச்சிருக்கீங்க, என்ன ப்ராசஸ்ல இருக்குன்னு கேட்டா ஒண்ணுமே இருக்காது. நம்ம லைஃப்ல நாம எந்த ஒரு ஹாபிட்ஸும் ஃபாலோ பண்ணாம அன்ஆர்கனைஸ்டா போற போக்குல போயிட்டு சில பேர் ட்ரீமோடையும் சில பேர் ட்ரீம் இல்லாமலும் நம்ம வாழ்க்கையில நல்ல பழக்க வழக்கங்களை வளர்த்துக்கிறது மூலமா அது நம்ம கோலை அடைய உதவி செய்யும். எந்த ஒரு ஹாபிட்ஸும் நம்ம பிரெயினுக்கு போய் சேர 21 to 30 days ஆகும். ஃபர்ஸ்ட் நம்ம வண்டியை நம்ம ரேஸ்க்கு ரெடி பண்ணுவதற்கு முன்னாடி அதை நம்ம சர்வீஸ் பண்ணி பிஃபோர் ரேஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம் செக் பண்ணி தான் நம்ம ரேஸ்க்கே விடுவோம். அதே மாதிரி தான் நம்ம மைண்ட் அண்ட் பாடியை சில குட் ஹாபிட்ஸ் மூலமா தயார்படுத்தினாதான் நம்ம கோலை அடைய அது உதவியா இருக்கும். வாங்க அந்த ஹாபிட்ஸ் பத்தி பார்க்கலாம். முதலாவது, ரிமூவிங் பேட் ஹாபிட்ஸ் ஃப்ரம் யுவர் லைஃப். ஆல்கஹால், ஸ்மோக்கிங், பான், சோசியல் மீடியா கன்சியூம் பண்ற யாரை வேணா கேளுங்க, அவங்க ஒவ்வொரு நாளும் இதை இன்னையோட விட்டுறணும் தான் அந்த விஷயத்தை குற்ற உணர்ச்சியோட செய்வாங்க. அந்த விஷயத்தை செய்யறதுனால அவங்க யாரும் ஹாப்பியா இருக்கிறது இல்லை. இந்த மாதிரியான பழக்கங்கள் நம்ம பிரெயின் அண்ட் ஹெல்த்தை மோஸ்ட் அஃபெக்ட் பண்ணுது. இந்த மாதிரி விஷயங்களுக்கு அடிக்ட் ஆகி இருந்தீங்கன்னா உங்க மைண்டை டைவர்ட் பண்ணி அதுல இருந்து வெளியில வர்றதுக்கான முயற்சியை இப்பயே இன்னையில இருந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்க. இரண்டாவது, பிளான் யுவர் டே. நம்ம எல்லார்கிட்டையும் இருக்க ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னாக்கா டைம் மேனேஜ்மெண்ட். உங்களோட நேரத்தை நீங்க சரியா பயன்படுத்த கத்துக்கலனா உங்களோட வளர்ச்சிக்கு முதல் எதிரியே நீங்க தான். ஆனா அதை நீங்க சரியா பயன்படுத்த கத்துக்கிட்டாலே உங்களோட வளர்ச்சியை யாராலையும் தடுக்க முடியாது. ஒவ்வொரு நாள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் முதல் நாள் நைட்டு நாளைக்கு நமக்கு என்னென்ன கமிட்மெண்ட் இருக்கு, எந்த வேலைக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும், எந்த வேலைக்கு செகண்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும்னு தனித்தனியா பிரிச்சு வச்சுட்டீங்கன்னா எந்த ஒரு வேலையும் டிலே இல்லாம உங்களால முடிக்க முடியும். நீங்க அப்படி கொஞ்ச நாள் கண்டினியூஸா செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா நாளும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா நிறைய டைம் கிடைக்கும். அந்த டைம்ல உங்க ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிறது, உங்க ஃபேமிலி டைமுக்கு ஸ்பெண்ட் பண்றது, பாக்கி உங்களுக்கு தேவையான எல்லா வேலையுமே அந்த எக்ஸஸ் டைம்ல செஞ்சு உங்க லைஃபை நீங்க ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம். தேர்ட் பாயிண்ட், எக்ஸசைஸ் மைண்ட் அண்ட் பாடி. இந்தியால அபவ் 25 ஏஜுக்கு மேல உள்ள பாதி பேருக்கு டயபெட்டிஸ் அண்ட் ஹார்ட் ப்ராப்ளம் வர சான்ஸ் இருக்குன்னு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. நம்ம ஒர்க் டு ஹோம் தென் ஸ்லீப்ங்கிற சர்க்கிள்ல ஃபாலோ பண்றதுனால நம்ம ஹெல்த்தை கண்டுக்கிறது இல்ல. இப்பல இருந்து உங்க பாடியை ஹெல்த்தியா வச்சுக்க டெய்லி 30 to 40 minutes ஒதுக்கி உங்க பிசிக்கல் அண்ட் மென்டல் ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ண கத்துக்கோங்க. ஃபியூச்சர்ல நம்ம ஹாஸ்பிட்டல் பக்கமே போக தேவையில்ல. ஃபோர்த் பாயிண்ட், ஸ்டே ஹைட்ரேட்டட். ஹியூமனோட பாடியில 60 to 70% வாட்டர் கண்டென்ட் தான் இருக்கிறதுனால நம்ம பாடி வாட்டரை பேஸ் பண்ணி தான் இயங்கிட்டு இருக்கு. நம்மள நிறைய பேரு ஆபீஸ் போயிட்டு ஏசி ரூம்ல ஒர்க் பண்றதுனால ஆர்டிபிஷியலா நமக்கு தாகம் எடுக்காம நம்ம பாடியை டீஹைட்ரேட் ஆகிடும். அது ஃபியூச்சர்ல நமக்கு நிறைய சைடு எஃபெக்ட்ஸை கொடுக்கும். நம்ம பாடியை ஹைட்ரேட்டா வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இனிமே ஆபீஸ் டேபிள்ல எப்பவும் வாட்டர் பாட்டில் வச்சுட்டு அரௌண்ட் 3 லிட்டர் வாட்டர் எப்பவும் நம்ம கன்சியூம் பண்ணணும். இதனால நம்ம அடிக்கடி தேவையில்லாம வர தலைவலி, ஸ்ட்ரெஸ், அதுக்கப்புறம் சோர்வு அதெல்லாம் தவிர்க்கலாம். ஃபிஃப்த் பாயிண்ட், பி எ ப்ரோஆக்டிவ் பர்சன். பீப்புள்ல 2 வகை இருக்காங்க, ப்ரோஆக்டிவ் அண்ட் ரியாக்டிவ். ரியாக்டிவ் பீப்புள்னா சின்ன சின்ன விஷயத்துக்கும் கம்ப்ளைண்ட் பண்றது, அடுத்தவங்களை குறை சொல்லிட்டு ஜெலஸ் ஆகிட்டு அவங்க லைஃப்ல இம்ப்ரூவ்மெண்டே இல்லாம இருப்பாங்க. ப்ரோஆக்டிவ் பீப்புள்ஸ்னா அவங்க லைஃப்ல ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு தேவையான ஸ்கில்ஸ் அண்ட் டெவலப் பண்ணிட்டு அடுத்தடுத்த ஸ்டெப் வச்சு மேல போயிட்டே இருப்பாங்க. நம்மள சில பேர் இன்னும் ரியாக்டிவ் பீப்புள்ஸாவே இருக்கும். அந்த மைண்ட் செட்டை மாத்திட்டு ப்ரோஆக்டிவ் பீப்புள்ஸா இருக்க ட்ரை பண்ணுங்க. சிக்ஸ்த் பாயிண்ட், அப்ரிஷியேட் அண்ட் பி கிரேட்ஃபுல் டு யுவர் செல்ஃப். நம்ம எப்பவும் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க வாழ்க்கைய குறை சொல்லிட்டே இருப்போம். ஆனா 3 வேளை சாப்பாடும் தூங்க வீடு கூட இல்லாம எவ்வளவு பேரு கஷ்டப்படுறாங்க. உங்களுக்கு கிடைச்சிருக்க நல்ல ஃபேமிலி, நல்ல ஃபுட், நல்ல வேலை, இருக்கிறதுக்கு நல்ல வீடு, அது எல்லாத்துக்காகவும் காட் கிட்டயோ இல்ல யூனிவர்ஸ் கிட்டயோ எப்பவும் நீங்க தேங்க்ஸ் சொல்லிட்டே இருக்கணும். நீங்க உங்க லைஃப்ல ஏதாச்சும் ஒரு விஷயத்த உங்களால செய்ய முடியாதுன்னு நினைச்ச விஷயத்த நீங்க செஞ்சு முடிச்சீங்கன்னா அப்ப அந்த நேரத்துல நீங்க உங்களை அப்ரிஷியேட் பண்ணணும். அதுக்காக நீங்களே உங்களுக்கு சின்னதா கிஃப்ட் கொடுத்தீங்கன்னா கூட பரவாயில்ல. இந்த ஹாபிட் உங்க லைஃப்ல நெக்ஸ்ட் கோலை ரீச் பண்ண சப்போர்ட் பண்ணும். செவன்த் ஒன், டெவலப்பிங் ஹாபிட்ஸ். மேல சொன்ன 6 ஹாபிட்ஸையும் சேர்த்து இன்னும் உங்க லைஃப்ல உங்களுக்கு ஹெல்த் அண்ட் வெல்த் ரிலேட்டடா ஏதாச்சும் ஒரு புதுசா தேவைப்பட்டா நீங்க உங்களுக்கு தேவையானதை கண்டுபிடிச்சி அதுக்கான இம்ப்ளிமெண்டேஷனை செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களோட ஹாபிட்ஸ் லைஃப்ல உங்களோட ஆக்ஷனை மேம்படுத்தும். அந்த ஆக்ஷன் உங்களை ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போகும். நீங்களும் தோனி மாதிரியோ இல்ல தளபதி விஜய் மாதிரியோ உங்களோட செக்டர் அண்ட் லைஃப்ல மிகப்பெரிய ஆளா அச்சீவ் பண்ணுவீங்க. குட் லக்.